இரு உயரமான மலைகளுக்கு நடுவில் இருந்த பசுமையான காடு ஒன்றில் அமரா என்ற குறும்பான, சுறுசுறுப்பான மற்றும் ஆர்வமுள்ள இளமானை வாழ்ந்து வந்தது. அவளது கூட்டம் அடிக்கடி அருகில் இருக்கும்படி எச்சரித்தும் அமராவின் சாகச உணர்வு அவளை அடிக்கடி தூரம் இழுத்துச் சென்றது. ஒரு பொழுதின் மதியத்தில் கூட்டம் ஆற்றின் கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அமரா ஒரு வண்ணத்துப் பூச்சியை கவனித்தாள். அதன் இறக்கைகள் முத்து போன்ற ஒளி வீச அது காற்றில் ஆடிக்கொண்டே அமராவை தொடர அழைப்பது போலிருந்தது. அதில் கவரப்பட்ட அமரா மெதுவாக குழுவிலிருந்து விலகி வந்தாள். அவளது பெருத்த கால்கள் மண்ணில் மெலிதாகவே அடிக்கலித்தது. அந்த வண்ணத்துப் பூச்சி திருகும் கொடிகள் மற்றும் உயர்ந்த மரங்களைத் தாண்டி அவளை காட்டின் ஆழத்துக்கு அழைத்துச் சென்றது. குறுகிய நேரத்திலேயே அமரா தனது குடும்பத்தின் தொலைவிலுள்ள கூக்குரலை கேட்க முடியாமல் போனாள். முதலாக அவளுக்கு ஒரு சிறு பயம் தோன்றியது. வண்ணத்துப் பூச்சி மரங்களின் மேலே மாயமாய் தொலைந்துவிட்டது. அமராவை அறிமுகமில்லாத காட்டின் பகுதிகளில் தனியாக விட்டது. அமராவின் இதயம் வேகமாக மெல்லிட்டது. அவள் தனது கூட்டத்திற்காக இளமையான கூக்குரலை எழுப்பினாள். ஆனால் அடர்ந்த காடு அவள் சத்தத்தை விழுங்கியது. அவள் தன் பாதையை மீண்டும் கண்டறிய முயன்றாலும் மேலும் குழப்பமடைந்தாள். சூரியன் மறைந்தபோது அமரா ஒரு சிறிய குளத்துடன் கூடிய திறந்த வெளியில் வந்தாள். சோர்வாகவும் தாகமாகவும் இருந்த அவள் தண்ணீரின் கரையிலே சென்றாள். திடீரென்று ஒரு மெலிதான சலசலப்பை கவனித்தாள். நிழலில் இருந்து ஒரு பழைய அறிவுள்ள ஆமை கவி வெளியே வந்தது. தவறிவிட்டாயா இளமையே? கவியாக கேட்டான் அமைதியான தாழ்மையான குரலில். அமரா தலை குனிந்து கண்ணீர் மல்கிய கண்களுடன் சொன்னாள், நான் ஒரு வண்ணத்துப் பூச்சியை தொடர்ந்தேன். ஆனால் இப்போது என் கூட்டத்தை தேடி செல்ல முடியாமல் தவறிவிட்டேன். கவியானவன் மெலிதான புன்னகையுடன் கூறினான், சில நேரங்களில் பாதை தெளிவாக தெரியாது. ஆனால் நீ வலிமையானவளும் புத்திசாலியும் என்பதை கவனித்துக் கொள்ள உனக்கு உதவ நான் இருக்கிறேன். கவியுடன் சேர்ந்து அமரா குறிப்பிடத்தக்க இடங்களை அடையாளம் காண கற்றுக்கொண்டாள். ஒரு தனித்தன்மை வாய்ந்த மரத்தின் திருப்பம், சில மலர்களின் வாசனை மற்றும் காற்றின் திசை. இரவு முழுவதும் அவர்கள் நில ஒளியில் காடு முழுவதும் பயணித்தனர். காலை நேரத்தில் அமரா தனது கூட்டத்தின் அடையாளமான கூக்குரலை கேட்டாள். மகிழ்ச்சியுடன் அவள் சத்தத்தை நோக்கி ஓடினாள். கூட்டம் மகிழ்ச்சியுடன் அவளை வரவேற்றது. தங்கள் தும்பிகளை அவளுடன் கூடிய முறுக்கி கட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்தது. அந்த நாளிலிருந்து அமரா தனது குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்தாலும் கவியால் கற்றுக்கொண்ட பாடங்களை மற்ற ஆணைக்குட்டிகளுக்கும் பகிர்ந்தாள். அவள் அவர்களுக்கு காட்டின் மர்மங்களை ஆராய்ந்து ஒன்றாக இருக்கும் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தாள். இந்த கதை ஒரு முக்கியமான செய்தியை கூறுகிறது. ஆர்வம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் குடும்பத்தின் பிணைப்பும் உதவி கேட்கும் தைரியமும் நம்மை நம் வீட்டுக்கு வழிவகுக்க உதவும்.